எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்கவே மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா நேராக போனவொடனே எங்கள் தம்பி விஜய்னுவார். விஜய் வந்து திராவிட கழகம் தான் பேர் வைக்கலான்னு தான். திராவிட கழகம் பேர் வச்சுனா அந்த கட்சியை ஒழிஞ்சு போட்டுக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும். எல்லோரும் இதில் அடிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. இவர் போய் தமிழ்நாட்டு வெற்றி கழகம், தமிழ் வெற்றி கழகம்னு வைங்கன்னு பேர் எழுதி கொடுத்தாரு. அண்ணன் சீமான் தான், வேறு யாரும் இல்லை விஜய்க்கு ஐடியா கொடுத்தது. துண்டை வந்து இந்த துண்டு நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. இவர் கட்சி துண்டே எடுத்து கொடுத்தாரு, அவன் எடுத்து போட்டுக்கணும். அப்புறமா பார்த்து நடக்கணும்பா, உஷாராக நடக்கணும். இந்த அரசியல்ன்றது பெரிய பெரிய முதலிகள் வாழ்கிற குளம், பார்த்து வாயை அப்படி ஒன்று இப்படி ஒன்று திறந்துனுக்கும், கொஞ்சம் உஷாராக கால் எடுத்து வை அப்படின்னு சொன்னார். எல்லாம் விஜய் கேட்டுக்கினார். 4 சந்திப்புலேயும் சீமான் கொடுத்த ஐடியா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டாரு, அவங்க வீட்டில் சாப்பிட்டு சந்தோஷமாக போனார். போய் முதல் மேடை போட்டு கூட்டத்தை பார்த்த உடனே இந்த வடிகள் சொல்லுவான், இல்லை சாப்பிட்றதுக்கு போகிறேன்டா, பர்ஸ் எடுத்துன்னு வந்துரு, நான் என்கிட்ட பர்ஸில் காசு இல்லை, என் பர்ஸ் எடுத்துன்னு ஓடினா திருடன் கத்திடுறேன் அப்படின்ற மாதிரி முதல் மேடையில் ஏறி பார்த்த உடனே விஜய் ஒன்றும் இல்லை, சீமானுக்கிட்ட போனால் நம்ம செலவு பண்ணணும், திமுக கிட்ட போனால் ஒரு 10,000 கோடி கிடைக்கும், சீமானா உதயநிதி தான், சீமானை வச்சு அடின்னு அடித்து பெரட்டி அடிச்சு போயிட்டான். மறுநாள் வந்து இவன் சீமானுக்கு வந்து திராவிடம்னு சொன்னோடனே எரிச்சல் ஆகிப்போச்சு. பெரியாரை கொண்டு வந்து வச்ச உடனே சித்தாந்த ரீதியாக கோபம் ஆகிப்போச்சு. மறுநாள் மேடை போட்டு சீமானன் சொல்கிறாரு, ஒன்று இந்த பக்கம் நில்லு, ஒன்று அந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் இண்டியன் ராஜி அடிச்சு செத்து போயிடுவேன்றார். அவன் ரசிகர்கள்லாம் அசிங்கமாக திட்டுறான், இவன் சத்துறான், அடிக்கிறான். இது வந்து சைலண்ட்டாக சீமான்ட்டு இருந்தா, உனக்கு எதுக்கா பேர் வைக்கிறான், அவன் கட்சிக்கு உனக்கு ஏன் பேர் வைக்கிற, வைக்காதியா பேர், நீ வச்சு பேர் வச்சு அவனுக்கு தாலாட்டு பாட்டு வந்துட்டேன், அவன் ஆளையாக உன்னை வச்சு செஞ்சுன்னு போயினுக்கிறான். விஜய் அரசியல்வாதி, நீ ஒரு ஏக்கத்தின் தலைவன், அவ்வளோதான். விஜய் அரசியல்வாதினா எப்படி என்ன பண்ணணும், எங்கே கோடிக்கணக்கில் பணம் வரும், எதை செய்யலாம், எப்படி ஏமாற்றலாம், மக்களை உருட்டலாம் பெரட்டலாம், பொய் பேசலான்னு அவனுக்கு தெரியும். நீ வந்து அதுக்கு வந்து செட் ஆக மாட்டேன். நீ பேசுவ, கோபத்தை வெளிப்படுத்துவ, கோபமாக்குவ, அதான் உண்மை. அதனால் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தயவு செய்து சொல்கிறேன், இனி வேறு யாருன்னா கட்சி ஆரம்பிக்கணும்னு தனுஷ் வராரு அடுத்த வச்சு, தனுஷுக்கு போய் தமிழ்நாட்டு பாஸ்ட்டு கழகம்னு எதனா வச்சு கொடுத்துறாது, பேர் வச்சு கொடுத்துறாது, நல்ல பேரை எடுத்து கொடுத்துறாது, வேணாம். கிளிக்கு ஜோசியம் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் எடுத்து சீட்டு கொடுக்காத.